திருப்பூரில் புதுமண பெண் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் விசாரணையில் தொய்வு இருப்பதாக ரித்தன்யாவின் தந்தை தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 27 வயதான பட்டதாரி பெண் ரித்தன்யா தனது கணவர், மாமனார், மாமியார் ஆகியோர் தன்னை கொடுமைப்படுத்துவதாக கூறி திருமணமான 78 நாட்களிலேயே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் ரித்தன்யாவின் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கவின்குமார் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு திருப்பூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கவின்குமாருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என ரித்தன்யாவின் தந்தை தரப்பில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரையின் வழக்கறிஞர் மோகன் வழக்கு விசாரணை தாமதப்படுத்தப்படுவதாக கூறினார். இந்த வழக்கில் இருக்கிற சூசைட் நோட் எல்லா பக்கமே மீடியா சொன்னீங்க, எல்லாமே இது பண்ணியிருக்கீங்க, போலீஸ் கால் இருக்குது. அவங்க ஸ்டில் அதை அவங்க எஃப்ஐஆர் ஆல்டரேஷன் அடுத்த நாள் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் ஆல்டரேஷனில் சூசைட் நோட் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. வழக்கு நம்ம புகார்தார தரப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்குமே காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்குமே அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு டோட்டல் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. புகார்தாரர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் முழுசாக அவங்க கன்சிடர் பண்ணலை. ஆடியோ என்கொயரி அதுவும் பெண்டிங் இருக்கு. இதுல டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்கு. அதையும் சொல்லியிருக்கோம். இந்த வழக்கில் 3வது குற்றவாளியான கவின்குமாரின் தாய் சித்ராதேவியை பிடித்து விசாரணை நடத்தினால் முழு விவரமும் தெரியவரும் என்று வழக்கறிஞர் தெரிவித்தார். இப்படி திருமணத்திற்கு வரதட்சணையாக கொடுத்த காரில் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க சென்ற இந்த ரித்தன்யாதான் திருமணமான 2 மாதத்தில் உயிரை மாய்த்து தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கைகாட்டிப்புதூரைச் சேர்ந்த ரித்தன்யா வரதட்சணை கேட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கணவர் மற்றும் அவரது பெற்றோர் கொடுமைப்படுத்துவதாக கூறி தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் ரித்தன்யாவின் கணவர் கவின்குமார் குடும்பத்திற்கு வரதட்சணையாக கொடுத்த விலை உயர்ந்த கார் மற்றும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளின் புகைப்படங்கள், வீடியோக்கள் வெளியாகி உள்ளன. மேலும் திருமண நிச்சயதார்த்தத்தின் போது ரித்தன்யா மகிழ்ச்சி பொங்க பேசும் வீடியோ காட்சிகளும் இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் கோயில் காவலர் அஜித்குமாரை காவல்துறையினர் தாக்கியதை வீடியோ எடுத்தவரிடம் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் 2வது நாளாக நீதி விசாரணை நடத்தினார். 2வது நாள் விசாரணையில் கோயில் அறநிலையத்துறை அலுவலர் பெரியசாமி, தனிப்படையினர் தாக்கிய வீடியோவை பதிவு செய்த சக்தீஸ்வரன், கோயில் அலுவலர்களான பிரபு, கார்த்திக் ராஜா, மடப்புறம் கோயில் உதவி ஆணையர் அலுவலகத்தில் ஓட்டுநராக பணியாற்றும் கார்த்திக் வேல் ஆகியோரை நீதிபதி விசாரித்தார். பின்னர் பேசிய சக்தீஸ்வரன் அஜித்குமாரை தானே அடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்ததாக பலர் பொய் செய்தி பரப்புவதாக குற்றம் சாட்டினார். நாங்கள் தான் முதல்ல அடித்து அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லலை. எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு. அந்த மாதிரி நினச்சிதான் நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் பாதுகாப்பு வழங்க கோரியும் டிஜிபிக்கு சக்தீஸ்வரன் மனு அளித்திருந்த நிலையில் அவருக்கு பாதுகாப்பு தர துப்பாக்கி ஏந்திய 4 போலீசார் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். நகையை எடுத்திருந்தால் கொடுத்துவிடு என்ற போது தான் எடுக்கவில்லை என்று அஜித்குமார் கூறியதாக அவரது தாய் மாலதி கூறினார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்று தாக்கியதில் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த நிலையில் அவரது தாய் மாலதியிடம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் விசாரணை நடத்தினார். சுமார் 2.5 மணி நேரம் நடந்த விசாரணைக்கு பிறகு வெளியே வந்த மாலதி என்ன நடந்தது என்ற உண்மைகளை நீதிபதி முன்பு எடுத்துக் கூறியதாக கூறினார். கொடுத்துருந்தியா அப்படின்னு நான் எடுக்கலாமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு சார் நீ வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் வெளியில் போனோம். நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். நானே பையன் வந்துட்டோம். அப்புறம் தெரிஞ்ச தம்பி நின்றாப்புல, சார் என்னண்ணே இப்படி சொல்லியிருக்காங்களே, இல்லைம்மா விசாரிக்கதையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, விசாரிச்சு விட்டுருவாங்கம்மா, நீங்கள் வீட்டுக்கு போகணும்னா நான் வீட்டுக்கு போகணும் வந்துட்டேன். அதைத் தொடர்ந்து அஜித்குமார் மரணம் தொடர்பாக அவரது சகோதரர் நவீனிடம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடத்தினார். என்ன நடந்துச்சோ அதை எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்ல சொன்னார். எல்லாமே சொன்னோம். என்ன ஒன்னோட கேட்ட டைமிங், டேட் எல்லாமே கேட்டார். டீட்டெயிலாக இது வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன நான் சொன்னனோ அதை ஃபுல்லாக ஒன்று விடாமல் எழுதி கொடுத்துருக்கேன். தன்னிடம் எழுத்துப்பூர்வமாக நீதிபதி வாக்குமூலம் வாங்கியதாக நவீன் கூறினார். சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய IAS அதிகாரி யார் என்பதை மூடிமறைக்க தமிழ்நாடு அரசு முயற்சிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து உயர் அதிகாரிகளையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். IAS அதிகாரி ஒருவர் கொடுத்ததன் விளைவாகத்தான் இத்தகைய சம்பவம் நடைபெற்றது என்று எல்லோருமே பேசுகிறார்கள்.
ஆனால் இதுவரை அந்த சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி யார் என்கிற விவரம் என்பது வெளிப்படாமல் மூடி மறைக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. ஒரு வெளிப்படை தன்மை என்பது இல்லாத ஒரு நிலைமையை இது உருவாக்குகிறது. ஆகவே அந்த சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி யார் என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். எஃப்ஐஆரை போடாமல் விசாரிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது சம்பந்தப்பட்ட அனைவரும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். என்கவுண்டர் செய்வது, குற்றவாளிகளின் கைகால்களை முறிப்பது போன்றவை சட்டவிரோதம் என கூறிய சண்முகம், காவல்துறையினரை நேரடியாக தண்டனை வழங்குவதை தமிழ்நாடு அரசு உரிய நேரத்தில் தடுத்து நிறுத்தியிருந்தால் அஜித்குமாரை இழந்திருக்க வேண்டிய நிலை வந்திருக்காது என்றும் தெரிவித்தார். ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை சென்னையில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடு வீடாக சென்று தமிழ்நாட்டின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைத்தார். ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் சென்னை ஆழ்வார்பேட்டையில் வீடு வீடாக சென்று பரப்புரையை தொடங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் 78 மாவட்ட கழகங்களில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. அதன் தொடர்ச்சியாக திமுகவினர் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்ளவும் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனது இல்லம் அருகே வசிக்கும் மக்களை வீடு வீடாக சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பரப்புரையை தொடங்கினார். மகளிர் உரிமை தொகை சரியாக கிடைக்கிறதா, விடியல் பயணம் செல்கிறீர்களா என்பன உள்ளிட்ட கேள்விகளை முதலமைச்சர் முன்வைத்தார். வேறு என்ன குறை உள்ளது என்று கேட்டறிந்த முதலமைச்சர் திமுகவில் சேர விருப்பம் உள்ளதா என்று கேட்டு உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டார். பஸ்ல ஃப்ரீயா போறீங்களா, உங்களுக்கு உதவித்தொகை வருதா, மகளிர் உதவித்தொகை, மற்றபடி எப்படி இதெல்லாம் நடக்குது, உங்களுக்கு எந்த குறையும் இல்லையா? எந்த குறையும் இல்லை சார் அப்படின்னு. இல்லை, உறுப்பினராக சேர்க்கறதுக்காக சில விஷயங்கள்லாம் பேசினாரு, அவ்வளோதான். அவரே தான் பேசினாரு, அவர் தான் எல்லாமே வந்தார். முதலமைச்சரே தங்களது வீடு தேடி வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக பகுதி மக்கள் தெரிவித்தனர். சென்னையில் ரோட் ஷோ சென்று மக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்தார். நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறப்பு விழா சென்னை அடையாறில் நடைபெற்றது. இதற்காக வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாலையில் இறங்கி சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்றார். அப்போது சாலையின் 2 புறங்களிலும் திரண்டிருந்த மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்தும் கைகுலுக்கியும் மகிழ்ந்தனர். சாலையில் நின்ற பெண் ஒருவர் தனது கைக்குழந்தையை முதலமைச்சரின் கையில் கொடுத்தார். அந்த குழந்தைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பெயர் சூட்டி 500 ரூபாய் பரிசாக வழங்கினார். பின்னர் அடையாறில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலம் முழுவதும் 208 நகர்ப்புற நல வாழ்வு மையங்கள் மற்றும் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மருத்துவத்துறையில் இது மகத்தான நாள் என்றார். போதை வஸ்துக்கள் நடமாட்டத்திலிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் பல எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கஞ்சா சாகுபடி முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாகவும் மா. சுப்பிரமணியன் கூறினார். தெரிஞ்ச நானே வந்திருப்பேன். கொடுங்க. ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை குறித்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்த காட்சியே இது. நாகர்கோவில் மாநகராட்சி பெருவிடையில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது மேயர் மகேஷுக்கு வீடியோ கால் செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுப்பினர் சேர்க்கை குறித்து கேட்டறிந்ததுடன் பொதுமக்களிடம் கலந்துரையாடினார். இதேபோல அவிநாசியில் திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் நடந்த உறுப்பினர் சேர்க்கையின் போது வீடியோ கால் செய்து மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். சென்னை ராயப்பேட்டை, மீர்சாகிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்டார். தூத்துக்குடியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் பரப்புரை செய்தனர்.
மதுரை திருமங்கலம் அருகே வடக்கம்பட்டியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனர். உறுப்பினர்களாக லட்சம் உடன்பிறப்புகளை இணைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கோடிகளை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உடன்பிறப்புகள் வந்திருக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட நீர் 20 நாட்களை கடந்தும் கடைமடைக்கு செல்லவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, தலைஞாயிறு, வேதாரண்யம், பேராவூரணி, பட்டுக்கோட்டை பகுதிகளுக்கு இதுவரை தண்ணீர் சென்றடையவில்லை என குற்றம் சாட்டியுள்ள இபிஎஸ், விவசாயிகளின் வேதனை குரல் காதில் விழாத அளவுக்கு ஆட்சியாளர்கள் மமதையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். பாசன மதகுகள், கதவணைகள் பழுது பார்க்கப்படாததால் தேவைக்கேற்ப நீரை திறக்க முடியவில்லை என்றும், உரிய முறையில் தண்ணீரை விவசாயிகளிடம் சேர்ப்பதில் அரசுக்கு என்ன சிக்கல் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்டா மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் நீர் செல்வதை அரசு உறுதி செய்ய இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே திறந்த ஒரு வாரத்தில் வேலூர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை மூடப்பட்டு விட்டதாகவும், அதை உடனடியாக திறக்க வலியுறுத்தி ஜூலை 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வேலூரில் 125 ஆண்டுகள் பழமையான மருத்துவமனையில் கட்டப்பட்ட 7 மாடி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறப்பு விழா கண்ட வேகத்தில் மூடு விழா கண்டதாக விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, மருத்துவமனை கல்விக்கூடங்கள் அமைக்கும் போது அவை முழுமையாக பயன்பாட்டிற்கு உகந்த வகையில் கட்டப்பட்டுள்ளதா என ஆராய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.